குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கப்பா ஓகேங்களா. ஒரு சில இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் பண்ண சில மிஸ்டேக்ஸை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்கப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க கொஸ்டினை தவிர்த்து வேறு கொஸ்டின் எழுதியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ட்ராஃப்ட் ஃபேட் ட்ராஃப்ட் வந்து கேட்கல. ஸோ அதுக்கு பதிலாக வேறு கேட்டிருந்தாங்க. அதை ரஃப் ட்ராஃப்ட் ஃபேட் ட்ராஃப்டாக எழுதிட்டு ஸோ தப்பு பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி பண்ணாதீங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப லெஜிபிளாக ரொம்ப அட்ராக்டிவாக எதுன்னு நான் சொல்ல, டீசெண்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு நார்மலாக நீட்டான ஹேண்ட் ரைட்டிங், அதாவதுனா கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃபுக்கு புரிகிற மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணாமல் எழுதுங்கப்பா. ஓவர் ரைட் பண்ணாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதுவே போதும் ஓகேங்களா. ரொம்ப அழகாக எழுதணும்லாம் இது பண்ணாதீங்க. ஸோ மெயின் வந்து ஓரளவுக்கு புரிகிற மாதிரி ஒரு டீசெண்டான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ரைட் பண்ணாமல் எழுதுங்க. கேட்ட கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா அதில் போட்டு எழுதாதீங்க. கண்டிப்பாக அதுமாதிரி மார்க் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் நம்பரை வந்து போட மாட்டாங்கப்பா. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ லெவலில் ஏ அட்டன் பண்ணுறான், அந்த ஏவை மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இதுவெல்லாம் நீங்கள் மெயினாக கவர் பண்ணணும் எக்ஸாம்ஸுக்குன்றதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்குல்ல, புக்கில் எல்லா லெசன்ஸ்லேயும் கொடுப்பாங்கப்பா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். அதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் அதை படிச்சிட்டாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஒரு சில கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கைடில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு பின்னாடி போட்டிருப்பாங்களே, அந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கைடை பேஸ் பண்ணி மீனிங்ஸோ ஆன்டனிம்ஸோ வேரி ஆகுது. அந்த மாதிரி வேரி ஆயிடுச்சுன்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ உங்களோட டீச்சர்ஸ் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க எதுக்கு அக்யூரேட்டாக வரும். இல்லைனா நெட்டில் நிறைய சோர்ஸஸில் இருக்கும்ப்பா, அதில் எது மேஜராக காமனாக வருதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. மோஸ்ட்டாக 90% உங்கள் புக்கு லெசன்ஸில் இருக்க சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான் வரும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கிராமர் பார்ட்டு, இந்த ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல கிராமர் பார்ட்ஸ், அந்த இதுவெல்லாம் வரும்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஜிக்காக நீங்கள் கிராமர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் சூப்பராக மார்க்ஸு ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஏன்னா கிராமர் பார்ட்டில் தான் நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் வரும். மற்றபடி தியரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அது கம்மி. 5க்கு 4 போடலாம், 3 போடலாம், 4.5 கூட போடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி போயமு, பேராகிராஃப் ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு, ரீடிங் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் நீட்டாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணால் 5க்கு 5 போடுவாங்க. மினிமம் 4 மார்க் வந்துடும் அதில் ஓகேங்களா. கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணலாம், கொஞ்சம் இதுவாக எழுதாதீங்க. கொஞ்சம் ஒஸ்ட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 2.5 மார்க் அந்த மாதிரி குறைச்சிருவாங்க. அங்கே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அங்கே தான் முக்கியம் நான் சொன்னது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங்கு, ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. இது தான்ப்பா மேஜரு. நீங்கள் நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கோட கிராமர் நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80+ இல்லை 85+ வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான். வேறு எதுனா இம்பார்ட்டண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.